அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த மாணவர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக இந்த பயணம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய சென்ற வகுப்பில் பார்த்திங்கன்னு சொன்னால், நம்முடைய புத்தகமான அல் உசூலு ஸலாஸா 3 அடிப்படைகள் என்ற அந்த புத்தகத்தினுடைய அந்த இபாதாத் வணக்க வழிபாடுகள் என்னென்ன, அதனுடைய ஆதாரம் என்னென்ன, அது எவ்வாறு வணக்க வழிபாடாக கருதப்படுகின்றது என்ற எல்லா விதமான விஷயங்களையுமே நம்ம என்ன பண்ணோம், விரிவாக பார்த்தோம். அதாவது முதலாவது விஷயம், அல்லாஹை பற்றியுள்ள ஞானத்தை முழுமையாக நம்ம முடிச்சிட்டோம். அல்லாஹை பற்றியுள்ள ஞானம், அல்லாஹ் என்பவன் யார், அவனுடைய மகிமை என்ன, அவனுக்கு நம்ம செய்ய வேண்டிய இபாதத்து என்ன என்பதெல்லாம் ஒரு விரிவாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அல் அஸ்லு சானி, அதாவது இரண்டாவது அடிப்படை என்ன, மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வது. நம்முடைய புத்தகமே 3 விஷயத்தை பற்றி தான் பேசப்படுது. ஒன்று என்ன, ஒன்று அல்லாஹ்வை பற்றி, இரண்டாவது மார்க்கத்தை பற்றி, மூன்றாவது நபியை பற்றி. இந்த மார்க்கத்தை பற்றி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆசிரியர் சில விஷயங்களை இங்கே பேசியிருக்காரு. அதில் நம்ம என்ன பேசுகிறாருன்னா, மஅரிஃபத்துல் இஸ்லாமி பில் அதில்லா, மார்க்கத்தை நம்ம ஆதாரத்துடன் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. மார்க்கத்தை எப்படி தெரிந்துக்கணும், ஆதாரத்துடன். எதுக்கு நம்ம தொழுகை கடமை, ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான், வகீமுஸ்ஸலா வ ஆத்துஸ் ஸக்கா, வகீமுஸ்ஸலா. எதுக்கு நம்ம இந்த இபாதத்தை செய்கிறோம், எதுக்கு நம்ம சதக்கா கொடுக்குறோம், எதுக்கு நம்ம ஜக்காத் கொடுக்குறோம், ஏன்னா அல்லாஹுடைய கட்டளை. அதனுடைய ஆதாரத்தை தெரிந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதை செய்யணும். அதுதான் இதனுடைய முக்கியமான குறிக்கோள். எதுக்கு செய்கிறோம் என்று தெரியாமலே நம்ம செய்யக்கூடாது. எதுக்கு செய்கிறாங்க, எல்லாரும் செய்கிறாங்க அப்படி செய்யக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி காட்டியிருக்காங்க. அப்படின்ற எல்லா விதமான விஷயங்களும் தெரியலனா கூட அட்லீஸ்ட் பேசிக்கான விஷயங்கள், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு அடிப்படையான முஸ்லீமுக்கு இது தெரிஞ்சுக்கணும். இதுதான் இதனுடைய முக்கியமான விஷயம். சரி, அப்போது அவர் அடுத்து சொல்கிறார், இஸ்லாம்னா என்ன, நம்முடைய மார்க்கம் சொல்கிறீங்க, இஸ்லாம் சொல்கிறீங்க, இஸ்லாம்னா என்ன அப்படின்னு அந்த இஸ்லாத்தினுடைய வரையறை நம்ம அவர் சொல்கிறார். இப்போ நம்ம உங்கள்கிட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்க, வாட் இஸ் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க்கம் சொல்லுவோம். இஸ்லாமிய மார்க்கம், அது ஒரு மதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது சரியான பதிலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது முழுமையான பதில் அல்ல. அது ஒரு பாதியான பதில் தான், அறகுறையான ஒரு பதில் தான். இஸ்லாம் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, அல் இஸ்திஸ்லாமு லில்லாஹி பி தௌஹீத், அல்லாஹுக்கு தௌஹீதை கொண்டு சமர்ப்பித்தல், அல்லாஹுக்கு நம்ம சமர்ப்பணம் செய்தல், தௌஹீதை கொண்டு, ஒருமைத்துவத்தை கொண்டு. இஸ்திஸ்லாம் நம்ம அதை ஒப்படைத்தல், இது முதலாவது. அதாவது அல்லாஹ்வை தௌஹீதை கொண்டு நம்ம சமர்ப்பணம் செய்தல், அவனுக்கு எந்த ஷிர்க்கும் வைக்காமல் முழுமையான ஒருமைத்துவத்தை அவனுக்கு வழங்குதல், இது முதலாவது. வல் இன்கியாது லஹு பித்தாஅ, மற்றும் அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல், அவனுக்கு கீழ்ப்படிதல், அடிபணிதல், அவனுடைய கட்டளைக்கு நம்ம செவிமடுத்து அதனை நிறைவேற்றுதல். ஸோ தௌஹீதை கொண்டு சமர்ப்பணம் செய்தல், அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல். மூன்றாவது வல் பராஅத்து மின ஷிர்கி வ அஹ்லி, மூன்றாவது ஷிர்க் மற்றும் அதனை சார்ந்தவர்களை நம்ம தவிர்த்து கொள்ளுதல், முழுமையாக விலகி கொள்ளுதல். ஷிர்க் மற்றும் அதனை சார்ந்தவர்களை முழுமையாக தவிர்த்து கொள்ளுதல், விலகி கொள்ளுதல், இது 3 தாங்க. இந்த 3 ஒரு மனிதர் கடைபிடித்துட்டாருன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் அவர் இஸ்லாத்தில் இருக்கிறார். எவ்வளோ பெரியவர். இப்போ இஸ்லாத்தினுடைய வரையறை அப்படின்னு சொன்னால் என்ன, அல்லாஹுக்கு ஒருமைத்துவத்தை கொண்டு நம்ம சமர்ப்பணம் செய்தல் மற்றும் அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல், மற்றும் ஷிர்க்கு மற்றும் அதனை சார்ந்தவர்கள் அந்த ஷிர்க்கை செய்யக்கூடியவர்கள், அவர்களிடத்திலிருந்து முழுமையான விளக்கம். அப்படின்னா அவர்களை நேசிக்கக்கூடாது, அவர்களுக்கு நம்ம அன்பு காட்டக்கூடாது, இந்த மாதிரி அவர்களிடத்தில் மனித நேயத்தோடு நடந்து கொள்ளலாம். ஆனால் நேசம், அன்பு, இது ஏற்கனவே பார்த்துட்டோம், இருக்கக்கூடாது. ஸோ இது 3 ஒரு மனிதர் பண்ணிட்டாலே அவர் ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா 100% அவர் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய நிலைமை வந்துடும். ஏன்னா தௌஹீத் இருக்குன்னா ஷிர்க் இருக்காது ஆட்டோமேட்டிக்காக. கட்டளை நிறைவேற்றாருன்னா கண்டிப்பாக அவர் என்ன பண்ண மாட்டார், அவர் மாறு செய்ய மாட்டார், எல்லா விதமான தொழுகை எல்லாத்தையும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவர் இஸ்லாத்தில் இருக்கிறார். அப்போது ஒருத்தர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் பேர் வச்சுட்டா மட்டும் இஸ்லாத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை.
அவர் உண்மையிலே இஸ்லாத்தில் இருக்கிறார், ஒரு முஸ்லீம் என்று அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால் இந்த 3 குவாலிட்டிஸ், இந்த 3 பண்புகள் வந்து அவர் இடத்துல இருக்க வேண்டும். சொல்லுங்கதா. இது வந்து வெறுமனே அவர் வந்து சொல்லலை. இது வந்து என்ன, குர்ஆன் மற்றும் சுன்னாவினுடைய அந்த ஆதாரத்துடன், அதனுடைய வழிகாட்டுதலுடன் இந்த 3த்தையும் சொல்கிறார். சரி, இஸ்லாம் 3 நிலைகளை கொண்டது அப்படின்னு சொல்கிறார். வஹுவ சலாசு மராத்திப். இஸ்லாம் எத்தனை நிலைகளை கொண்டது? 3 நிலைகளை கொண்டதான். அதாவது 3 ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். வஹுவ சலாசு மராத்திப், ஸ்டேஜஸ். முதல்ல அல் ஈமான், முதல்ல அல் இஸ்லாம். அல் இஸ்லாம் அதாவது ஒரு மனிதர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது என்று மொழிந்துட்டார் என்று சொன்னால் இஸ்லாத்திற்குள் நுழைஞ்சிட்டார். அவர் வந்து ஒரு முஸ்லீம். சரியா? அப்போ அவர் என்ன பண்ணுறார்? அதுக்கப்புறம் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொண்டு அமல் செய்ய ஆரம்பிக்கிறார். அமல் செய்கிறார், தொழுகிறாரு, அவருடைய ஈமான் வந்து அதிகரிக்கிறது. அடுத்த லெவல் என்னது? அல் ஈமான். அடுத்த லெவல் அவர் ஈமானுக்கு போகிறார், ஒரு முஃமினாக மாறார். ஸோ ஃபஸ்ட்டு இஸ்லாத்தை வந்து என்ன பண்ணுறாரு? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு இஸ்லாத்துக்குள்ளே போயிடுறாரு. அடுத்து அவர் இபாதத் செஞ்சு அல்லாஹ் மீது அதிகமான நம்பிக்கையை அவர் வளர்த்து கொண்டு ஈமானுக்கு போகிறார். நெக்ஸ்ட் லெவல் ஈமான், அடுத்த நிலை. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஹ்சான். அது வந்து இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான ஒரு மிக உயர்ந்த நிலை. இஹ்சான் என்று சொன்னால் என்னன்னா, இன்ஷா அல்லாஹ் பின்னாடி படிப்போம். இஹ்சான் என்று சொன்னால் ஒரு மனிதர் எந்த நிலையிலுமே அல்லாஹ்வை பார்ப்பது போல் அவனுடைய இபாதத்து இருக்கும். எப்படி இருக்கும் அவனுடைய இபாதத்து? அல்லாஹ்வை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதை பார்த்து கொண்டு அல்லாஹ் நம்முடைய நேக்கட் ஐஸை நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் அவன் நம்ம முன்னாடி இருக்கிறான் இந்த உணர்வோடு அப்படின்னு நம்மளுடைய இபாதத்து இருக்கும். அப்படி இல்லையா அட்லீஸ்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால் அல்லாஹ் தன்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படியாச்சும் அவனுடைய லெவல் இருக்கும். ஸோ இஹ்சான் வந்து 2 டைப்ஸாக நம்ம வந்து பிரிக்கலாம். இஹ்சானுடைய நிலை எப்படி இருக்குது? 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் டைப்பு த மோஸ்ட் உயர்ந்த நிலை என்னது? அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருப்பது போல். இது வந்து அல்லாஹ் பார்த்து கொண்டிருப்பது போல் தான் நீங்கள் எப்படி நினச்சக்கூடாது? அல்லாஹ் பார்க்குறோம், அல்லாஹ்வுடைய உருவத்தை பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த லெவல் கிடையாது. அது வந்து தவறான கொள்கை, சூஃபியுடைய கொள்கை. அது நம்ம பேச வரல. அல்லாஹ் முன்னாடி நம்ம அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கிறோம், அல்லாஹ் முன்னாடியில் நம்ம நிற்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு. தொழுகும் போது அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம் அப்படிங்கிறது உணர்வு. அந்த உணர்வு இல்லையா? அட்லீஸ்ட் எப்படி இருக்கணும்? அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்ற உணர்வு. அதுதான் இஹ்சான். அது வந்து எல்லாத்துக்கும் வந்துடாது, எல்லா முஃமினும் வந்துடாது. ஸோ நீங்கள் எப்படி நான் உங்களுக்கு அழகாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 3 வட்டங்கள் போடுங்க. ஒரு சர்க்கிள், அதோட மேலே ஒரு சர்க்கிள், அதோட மேலே ஒரு சர்க்கிள். ஸோ இது அவுட்டர் சர்க்கிள் இருக்குது பாருங்கள், அதுதான் இஸ்லாம். ஒரு மனிதர் இஸ்லாத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டார் ஈஸியாக. அதுக்கப்புறம் இபாதத் செய்கிறாரு, எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, தஹஜ்ஜத், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அவர் அடுத்த ஒரு வட்டத்துக்கு போகிறாரு, அதான் ஈமான். இன்னும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு? அப்படியே அந்த ஈமானுடைய லெவல் அதிகரிக்கும் பொழுது இஹ்சானுக்கு போகிறாரு. அதான் அவர் வந்து எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய கண்காணிப்புலாம் இருக்கிறேன் அப்படின்றத பயம், அச்சம் இருக்கின்றது. நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சரியா? அப்போ இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம யாருமே நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஒரு முஃமின் சொல்லக்கூடாது. நான் ஒரு முஸ்லீம் நம்ம சொல்லிக்கலாம். நீங்கள் யாருன்னா நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு முஃமின் சொல்லலாமான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா முஃமின்கிற அந்த தரஜா வந்து நாமளே நம்ம கொடுத்து கொள்ளக்கூடாது. நம்மளுக்கு தெரியாது, நம்ம இவாதத் செய்கிறோம், நம்ம எல்லாம் பண்ணுறோம், நம்மளை நாமளே முஃமின் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? சர்டிஃபை பண்ணக்கூடாது. அது தவறு. சரியா? நீங்கள் உங்களை டேக் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஒரு முஸ்லீம் அப்படி தான் நீங்கள் வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும், உங்களை அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும். முஃமின் நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு முஃமினாக இருக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ். ஸோ அல்லாஹ் தான் நம்மளை டிக்ளேர் பண்ண முஃமின் சொல்லி. அதனால தான் யாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முஃமின் சொல்ல மாட்டாங்க. அதே போல் தான் ஒரு முஹ்சின்னா அந்த இஹ்சானில் இருக்கக்கூடியவர், அதான் முஹ்சின். சரியா? அடுத்து சொல்கிறாங்க, ஓ குல்லு மர்த்தபத்தின் லஹா அர்கான் அப்படின்றாங்க. அதாவது இந்த 3 நிலைகள் இருக்குல்ல, இஸ்லாம், ஈமான், இஹ்சான், இந்த 3க்குமே தூண்கள் இருக்கான். இஸ்லாத்துக்கு தூண்கள் இருக்கான், ஈமானுக்கு தூண்கள் இருக்கு, அதே போல இஹ்சானுக்கு தூண்கள் இருக்கு. அந்த 3னுடைய தூண்களையும் விரிவாக நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். முதலாவது அல் மர்த்தபத்துல் ஊலா, முதலாவது நிலை என்னது? மேலும் அவர்கள் அந்த மறுமை நாளை நம்ம பார்த்தோம். இஸ்லாத்துக்கு வந்து எத்தனை தூண்கள் இருக்கு? மற்றும் மறுமை நாளை அவர்கள் வந்து அர்கானுல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய தூண்கள் எத்தனை? அப்ப இந்த இடத்துல நமக்கு தேவையான விஷயம் என்ன? ஹம்ஸா, 5 காணிக்கை. அவர்கள் நமக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க நிறைய பேர். என்னன்னா ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னாங்க.
வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். முதல்ல கலிமா. பூர்த்தி செஞ்சிருங்க. அந்த 5 தூண்கள் யாருக்கும் முதலானது கலிமா. வேற யாருக்கும் அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வர்களுக்கு அப்படின்னு சொல்லி வணக்கத்துக்கு தகுதியானவன் என்று நம்ம சாட்சி கூறணும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன இத மொழிஞ்சாதான், இத மொழியவும் செய்யணும், நம்பவும் குர்ஆன்லயோ இதுக்கு 2 கண்டிஷன் அல்லது சொன்னாலேயோ வந்து மொழியவும் செய்ய வேண்டும். அந்த விஷயத்தை ஒருத்தர் சொல்றாரு நான் வந்து இத வந்து அல்லாஹ் மட்டும் சொல்ல வேண்டும், அல்லாஹ் அவர்கள் செலுத்தினால் அது அவர் நம்மளனா ஒரு முஸ்லிம் கிடையாது, ஒரு முனாஃபிக், ஒரு நயவஞ்சகன். அதான் நயவஞ்சகன் எப்படி வெளிய தோற்றத்துல முஸ்லிமா இருப்பான், உள்ளுக்குள்ள காஃபிர் அல்ல. இன்னொருத்தர் சொல்றாரு நான் சொல்ல மாட்டேன், ஆனா நான் வந்து உள்ளுக்குள்ள நான் இத நம்புறேன், நான் சொல்ல மாட்டேன். நம்ம வந்து அவர் இஸ்லாத்துக்கு வந்தாருன்னா வரலாம், அடுத்த விஷயம் சொன்னாதான் வர முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரெண்டுமே பண்ணணும். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொழுகை, வ இகாமுஸ் ஸலா தொழுகை நிலைநாட்டுதல், வ ஈதாஉ ஸக்கா ஜகாத்தை கொடுத்தல், வ ஸௌமு ரமதான் ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்புதல், வ ஹஜ்ஜுல் பைத் இல்லாஹில் ஹராம் அல்லாஹ்வுடைய இறை இல்லம் கஅபத்துல்லாவை நம்ம ஹஜ் செய்தல் அந்த இடத்துல போயிட்டு. இது 5 தான் என்னது நம்மளுடைய இஸ்லாத்தினுடைய 5 தூண்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த 5 தூண்களை பற்றி உள்ள விரிவான விளக்கத்தை வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.